அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன டெஸ்ட் அப்படின்னா ஜிஎஸ்ல வந்து பாலிட்டி, ரெண்டாவது தமிழ் சொசைட்டி யூனிட் 8, அடுத்தது யூனிட் 9 ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த நாலுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா பாலிட்டி, யூனிட் 8 தமிழ் சொசைட்டி, அதுக்கப்புறம் வந்து தமிழக வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் 9, ஃபைனலாக கரண்ட் அஃபேர்ஸ். இது 3 தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ எதுக்கு 3 வந்து இது 3க்கு மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா பாலிட்டியிலேருந்து அதிகமான கொஸ்டின் வரும். இது நமக்கு நல்லாவே தெரியும். குரூப் 1 எழுத போனீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின் வரும். ஓகேவா? அதே மாதிரி தமிழ் சொசைட்டிலேருந்தும் அதிகமான கொஸ்டின் வரும். குரூப் 1னா ஒரு 30 கொஸ்டின் வரையும் வரும். அதே தான் இங்கேயும் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து குறையுமே தவிர பட் அதோட இம்பார்ட்டன்ட் வந்து குறையாது. இதில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ். குரூப் 4 அப்படின்னா பாலிட்டியிலேருந்து அங்கேயும் வந்து அதிகமாக தான் எடுப்பாங்க. பாலிட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னா பாலிட்டி தான். ரெண்டாவது தான் வந்து தமிழ் சொசைட்டி, பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து யூனிட் 9, ஃபைனலாக கரண்ட் அஃபேர்ஸ். இது 4 மட்டும்தான் நம்ம இந்த பேட்சில் வந்து படிக்க போகிறோம், டெஸ்ட் பேட்சில் வந்து படிக்க போகிறோம். ஓகே, எத்தனை கொஸ்டின் வரும் அப்படின்னா இப்போது நம்மளோட டெஸ்ட் பேட்சில் வந்து மொத்தம் 75 கொஸ்டின் இருக்கும். ஜிஎஸ் மாதிரியே 75 கொஸ்டின். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பேன். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான ஒரு கொஸ்டின் மட்டும்தான். ஃபஸ்ட்டு பாலிட்டியிலேருந்து 30 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 30 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி யூனிட் 8லேருந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து 30 கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுலேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக 60 கொஸ்டின் வந்துருச்சு. அடுத்தது யூனிட் 9லேயும் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து மட்டுமே 15 கொஸ்டின். இது ரெண்டையும் சேர்த்தே 15 கொஸ்டின் தான். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா 75 கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ ஓகேவா? ஒவ்வொரு இதுலேயுமே வந்து 75 கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா சிலபஸ் வைஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து சிலபஸ் வைஸ் தான். இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா அரசியலமைப்பு வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நான் வீடியோ கொடுத்துருவேன். ப்ளஸ் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருவேன். ப்ளஸ் அடுத்து என்ன அப்படின்னா என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸை வச்சு உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடி புக்கை வச்சு நான் வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம புக்கை வச்சே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பட் அடுத்து நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸில் இருந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஓகேவா? ஒவ்வொரு லெசனுக்குமே நோட்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். நான் படிக்கும்போது எடுத்து வச்சது இருக்குது. அந்த ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் வச்சு தான் நான் இனிமேல் வீடியோ வந்து இந்த டெஸ்ட் பேட்சுக்கான எல்லா வீடியோவுமே ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸில் இருந்து தான் நான் வந்து கொடுப்பேன். ஓகேவா? அந்த வீடியோ பார்த்துட்டே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெண்டாவது உங்கள் புக்கு படிங்க, மூணாவது டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான். இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு அனுப்புங்க. ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு அனுப்புங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜனவரி 1 நடக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா 5 நாள் கேப் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 5 நாள் இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சிலபஸில் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் தான் கொடுப்பேன். அதே மாதிரி யூனிட் 8ல் சிலபஸில் ஃபஸ்ட்டு என்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை வந்து நான் அதில் பார்த்திங்கன்னா தமிழ் சொசைட்டியை பொறுத்தளவு ஒவ்வொரு சிலபஸுமே உடச்சி தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு சிலபஸ்கீழே நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும், நிறையா லெசன் வந்து கவர் ஆகும். ஸோ அதனால் தமிழ் சொசைட்டியை பொறுத்தளவு பிரேக் பண்ணிடுவேன். அந்த சிலபஸவே உடச்சி தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து யூனிட் 9ல் வந்து கம்மியாக தான் இருக்குது. டாபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி அதுக்கும் வந்து ஒவ்வொரு டாபிக் தான். ப்ளஸ் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்ற எல்லா வீடியோவுமே நான் டெஸ்ட் பேட்சில் வந்து கொடுத்துருவேன். ப்ளஸ் ஃபைனலாக என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் 1 வீக் சேர்த்து வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிப்பீங்க. ஒரு 5 நாள் டேட் வந்து கரெக்டாக கொடுத்துருவேன். ஓகேவா? நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்தாவே போதும். நம்ம சேனலில் வந்து இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வீடியோஸ் தான் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கீழே இருக்க நம்பருக்கு ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நீங்கள் சென்ட் பண்ணாவே போதும். பட் இதுக்கு ஃபீஸ் பே பண்ணி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 400. ஓகேவா? ஃபீஸ் வந்து 400 வந்து பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்னால் அந்த 400 வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு இல்லை. ஏன்னா நம்ம இப்போ தான் படிச்சுட்ருக்கோம்.
400 அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்களே வந்து ஒரு 2 பேர் சேர்ந்துக்கங்க. 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஆளுக்கு 200 அப்படின்ற மாதிரி போட்டு வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆள் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்ட்டு கொடுக்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணி 2 பேரும் சேர்ந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு ஆள் வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா 400 வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் 400 கொடுக்க முடியாது, அது அதிகமான அமௌண்ட்டாக இருக்குன்னா பரவாயில்ல, தப்பு இல்லை. 2 பேர் சேர்ந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம், 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி வந்து படிச்சுக்கலாம். ஸோ ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா பாதியிலே என்ன பண்ணிடுவீங்க, ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இருக்க நம்பரில் வந்து கேட்கலாம். ஆல்ரெடி தமிழ் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குது. தமிழில் 31 டெஸ்ட்டு கொடுத்துருந்தேன். அதில் ஒரு 4 நாள் கேப்பில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ போய்கிட்டு தான் இருக்குது. தமிழில் இப்போ ஒரு 10-11 டெஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதில் மொத்தம் 31 டெஸ்ட்டுமே நான் கரெக்டாக வந்து கொடுத்துருவேன். 4 நாள் கேப் அப்படின்றதுனால அது கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இது ஆனால் ஜிஎஸை பொறுத்தளவு 5 நாள் இருக்கும். சில டைம் வந்து 6 நாள் வரைய கூட கொடுப்பேன். ஏன்னா ஜிஎஸ் கொஞ்சம் கஷ்டம். ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வீடியோஸ் தான் நான் கொடுப்பேன். ஓகேவா? அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கங்க, நோட்ஸ் எடுங்க. ஜிஎஸை பொறுத்தளவு நோட்ஸ் எடுத்து படிங்க. சயின்ஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்சில் சயின்ஸ் இல்லை, 4 டாபிக் தான். ஒன்று வந்து யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இது 4 தான். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் டெய்லி வந்து வீடியோ கொடுக்குறேன். அதை வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் 1 வீக்குக்கு மட்டும் வந்து ஷேர் பண்ணிடுவேன். அந்த டேட்டே ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அங்கே வீடியோ வந்து வியூ பண்ணி பார்த்தாவே போதுமானது. ஓகே. ஜிஎஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தமிழில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்லேயும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்க போகிறோம். ஓகே. நான் வந்து சொல்லியிருந்தேன் லைவ் டெஸ்ட் வந்து யூனிட் 9க்கு கொடுக்குற மாதிரி எல்லாமே இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே வந்து படிச்சிடலாம். ஓகேவா? தனியாக அதுக்குன்னு தனியாக கொடுக்குறதுக்கு டெஸ்ட் பேட்ச்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சேர்த்து யூனிட் 9ஆக இருக்கட்டும், 8ஆக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த டெஸ்ட் பேட்சில் சேர்த்தே வந்து நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? பாலிட்டியில் 30 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் பேட்சில், பாலிட்டியில் 30, அதே மாதிரி யூனிட் 8லேயும் 30, யூனிட் 9ம் கரண்ட் அஃபேர்ஸ் 2மே சேர்த்து 15 கொஸ்டின், மொத்தம் 75 கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இருக்கும். ஓகேவா? ஒரு ஷெடியூல் வந்து நான் கொடுக்குறேன். எல்லாமே டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு என்ன இருக்கும், மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படின்றதுக்கு இன்னி வீடியோ வந்து வராது. எல்லாமே டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நான் ஷெடியூல் எல்லாமே வந்து டெலகிராம்லேயே கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.